எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியா செய்யற மாதிரி 4 விதமான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. குயிக்கா செஞ்சிடலாம். டேஸ்டாவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான லெமன் சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிருக்கிறனால முதல்ல நல்லா வறுத்துட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் ஃப்ரை ஆக லேட் ஆகுங்கிறனால ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்ப கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே 3 பச்சை மிளகா 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் 2 பெரிய லெமனை புளிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் ரைஸ்ல லெமன் சாதம் பண்ண போறேன். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. லெமனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். லெமன் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆன்ல இருக்க கூடாது. ஃப்ளேம் ஆன்ல இருந்துச்சுன்னா லெமன் சேர்த்ததுக்கு அப்புறம் கசப்படிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப லெமன் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான், நம்ம லெமன் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதத்தை வடிச்சு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சூடான சாதத்தோட போட்டு கலக்கும் போது நமக்கு லைட்டா குழஞ்ச மாதிரி ஆயிடும். சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருங்க. நல்லா உதிரி உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லெமன் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சூப்பரான லெமன் சாதம் சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூடான சாதத்துல தான் செய்யணும்னு இல்ல, பழைய சாதம் இருந்தா கூட உதிரி உதிரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சாதத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க. கோவில்ல குடுக்கற மாதிரி செம்ம டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான இந்த லெமன் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கு செம ருசியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டியான பூண்டு மிளகு சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பூண்டு மிளகு சாதம் செய்யறதுக்காக நான் சாதத்தை குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி சாப்பாடை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பூண்டு மிளகு சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணணுங்க. அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பொடி செய்யணுங்க. நம்ம பச்சையா மிளகு ஜீரகத்தை அரைச்சு சாதத்துல சேர்க்கறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு இருக்கணும். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பொடி தயாராயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா நீங்க சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல பெப்பர் பவுடர் அரைச்சு சேர்த்திருக்கிறனால மிளகாவோட காரம் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 வரமிளகா சேர்த்திருக்கேன். இது காரம் கம்மியா தான் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். பழைய சாதமா இருந்தாலும் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற சாப்பாடா யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சாப்பாடையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பொடி நல்லா சாதத்தோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு மிளகு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. மிளகு சாதம் சாப்பிடறனால சளி இருமல் எல்லாமே கியூர் ஆயிடும். கண்டிப்பா இதே போல ஈஸியான இந்த பூண்டு மிளகு சாதத்தை நீங்களும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியான வெங்காய சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க.
1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யும் போது சாப்பிடும் போது நல்ல கிரன்ச்சியா வாய்க்கு கடிபடும், செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே 250 கிராம் வடிச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பழைய சாதமா இருந்தாலும் நல்லா உதிரியா இருக்கிற சாதத்துல ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப சாப்பாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஃபுல்லா கலந்தாச்சு. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான வெங்காய சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். காய்கறி இல்லாதப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு டக்குன்னு செய்ய ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முளை கட்டின பச்சைப்பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. முளை கட்டின பச்சைப்பயிறு சாதம் செய்யறதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பயிரை முதல் நாள் காலையிலேயே ஊற போட்டுட்டேங்க. நைட்டு துணியில தண்ணிய வடிச்சிட்டு துணியில பச்சைப்பயிரை சேர்த்து நல்லா கட்டி விட்டுட்டேன். முளை கட்டி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில செய்யறதுக்கு கரெக்டா முளை விட்டு வந்திருக்கு. முளை கட்டி நீங்க பச்சைப்பயிறு சாதம் செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குங்க. இப்ப இது இருக்கட்டும். சாதம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ்ல தான் நான் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பயிறு அளந்து முளை கட்டி வச்சிருக்கேன். அதே கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசிய பவுல்ல சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசிய நல்லா களைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறி வரட்டும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய்க்கு பதிலா நீங்க சன்ஃபிளவர் ஆயிலோ இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்க்கறனால லைட்டா பிரியாணி டேஸ்ட் வருங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனேயே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிட்டு இதோடவே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியா இருக்கிறனால நான் 2 தக்காளி சேர்த்திருக்கேன். சின்னதா இருந்தா நீங்க ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்க வேண்டாம். இப்ப தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம முளைக்கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. பச்சை பயிருக்கு பதிலாக நீங்க கொள்ளு கூட முளைக்கட்டி வச்சு சேர்த்து சாதம் செய்யலாம். சூப்பரா இருக்குங்க. பச்சை பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலோட பச்சை பயிரை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பச்சை பயிரை சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சோனா மசூரி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்தனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம பருப்புக்குன்னு தனியா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு லைட்டா தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாதம் வெந்து வரும்போது சரியான அளவுல இருக்கும். நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப குக்கர் மூடி 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நீங்க உங்க சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு இறக்கிக்கோங்க. நான் 4 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. சாப்பாடு சூப்பரா கமகமன்னு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. முளை கட்டின பச்சை பயிறு சாதம் செம்ம சூப்பரா இருக்கும். வாசமே நல்ல பிரியாணி அளவுக்கு நல்ல கமகமன் வாசமா இருக்குங்க. மேல மல்லித்தலைய சேர்த்துக்கலாம். நல்லா நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தலைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான்.
ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல இதே மெத்தட்ல கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒன் பாட் ரெசிபியா குயிக்காவும் செஞ்சிடலாம். இந்த ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதத்தை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.